வணக்கம். நான் கவிதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முடி கொட்டுறது ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எப்படி 100ல 80 பேருக்காவது முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். ஏன் கொட்டுது? சாப்பாடு ப்ராப்ளமா? இல்லை தண்ணி ப்ராப்ளமா? இல்லை ஷாம்பு ப்ராப்ளமா? என்னென்னு நமக்கு தெரியாது. ஆனால் முடி கொட்டிகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சது. நானும் பாதி முடி கட் பண்ணிட்டேன். ரொம்ப முடியெல்லாம் கொட்டி போச்சு, ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாதி முடி கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வெந்தயம் நைட்டு ஊற வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், அது கூட செம்பருத்தி இலை, இது கூட செம்பருத்தி பூவும் நான் போடுவேன். ஆனால் பூ எனக்கு இப்போ கிடைக்கல, அதனால் நான் இலை மட்டும் நான் போடுறேன். இது நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஹேர் பேக்கப் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாது. நிறைய பேர் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியான ஆயிலெலாம் வாங்குவாங்க. 100 எம்எல்லாம் 300 400லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி எண்ணெய் தேய்ப்பாங்க. அப்பவும் முடி கொட்டும் சில பேருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையே கிடையாதுங்க. நமக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு 10 ரூபாய் இருந்தாவே நமக்கு போதும். நம்ம வீட்டில் வெந்தயம் எப்போதுமே வீட்டில் இருக்கும். இல்லைன்னா கூட பக்கத்து கடையில் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி நைட்லேயே 1 ஸ்பூன், அதாவது உங்கள் தலைக்கு உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் உங்களுக்கு நீங்கள் செம்பருத்தி இலை இருந்தால் போடலாம், பூ இருந்தால் போடலாம், இல்லை நெல்லிக்காய் போடலாம், இல்லை ஆலோவேரா ஜெல் போடலாம், இல்லைன்னா வெங்காயம் கூட போடலாம். எது வேணாலும் எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சில பேருக்கு வெங்காயம் போட்டால் ஒத்துக்காது, ரொம்ப கோல்டு ஆகிடும். அவங்களாம் என்ன போடாதீங்க. இல்லைனா எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கூட வெறும் வெந்தயம் மட்டும் கூட போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெந்தயமே போதுமானது. நைட்டு உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா வழுவழுன்னு நல்லா அரைக்கணும். அது வெந்தயம் நல்லா ஊறிச்சு நல்லா அரைஞ்சிடும். நல்லா மழியாக அரைச்சிட்டு நீங்கள் ஏர் பேக் போட்டிக்கோங்க. நல்லா சிக்கு எடுத்துடுங்க. தலையில் சிக்கு எடுத்துகிட்டு நல்லா வகுடு நல்லா பிரித்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாவே போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். 10 மினிட்ஸ் ஊறினாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு ரெகுலராக எந்த ஷாம்பு போடுறீங்களோ அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் வாரத்தில் 1 நாள் இது பண்ணாவே போதும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இருந்தால் கூட பரவாயில்ல. சண்டே அன்றைக்கி வீட்டில் இருப்பீங்களா அன்றைக்கி பண்ணலாம் இதை. இந்த மாதிரி நீங்கள் வாரம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடி கூட கொட்டாது. நீங்கள் வாரம் பண்ண வேணாங்க. நீங்கள் ஒரு டைம் மட்டும் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவி பாருங்களேன், ஒரு முடி கூட கொட்டவே கொட்டாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட், எனக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நம்ம காசு ரொம்ப செலவு பண்ண வேண்டியன்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியது. நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் விட்டுடுவோம். நம்ம வெளியில் தான் போய் தேடுவோம். என்ன பண்ணலாம், எங்கே காஸ்ட்லியான எண்ணெய் வாங்கலாம், என்ன பண்ணலாம் தான் நம்ம யோசிப்போமே தவிர நம்ம இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே நான் பாதி முடி நான் கட் பண்ணிட்டேன், எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முடி கூட கொட்டுறதே கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாரத்தில் 1 நாள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வாரத்தில் 2 நாள் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாரத்தில் 1 நாள் நீங்கள் இப்போ இந்த மாதிரி பண்ணாவே போதும். முடியும் நல்லா வளர்ந்துடும், முடியும் கொட்டுறதும் நின்றுடும். சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.